சினிமாவில் வர வில்லன் மாதிரி ஒரு கிராமத்தில் வாழ்கிற எல்லா பெண்களையும் கற்பழிச்ச ஒரு நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட பேர் அக்கு யாதவ். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் கஸ்தூரிபா நகர். இந்த நகரை சேர்ந்த அக்கு யாதவ் அப்படின்னு அழைக்கப்படுறவர் 1990லேருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களையும் கற்பழிச்சிருக்காரு. அவருக்கு தண்டனை கடைசியில் யார் கொடுக்குறாங்கன்னா, கோர்ட்டு வளாகத்திலேயே அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே அவருக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அவரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அக்கு யாதவ், அவரோட உண்மையான பேர் பரத் காளிச்சரண். அவர் அந்த ஊரில் ஒரு குட்டி தாதாவை வளர்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இவரை மட்டும் கிடையாது, இவர் குடும்பத்தை பார்த்தே பயப்படுற அளவுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப பின்தங்கிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் மட்டும்தான் அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்தில் ரொம்ப ஃபேமஸானது யாருன்னு கேட்டோம்னா, இந்த அக்கு யாதவோட ஃபேமிலி தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுக்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ராஜாங்கமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊர் போலீஸாரு கூட இவருக்கு நெருக்கமான நட்புறவு கூட இருக்கு போல இருக்கு. அதனால் இவர் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஆளாக அக்கு யாதவ் வந்துட்டு இருக்காரு. இவரோட பழக்கம் என்னென்னா, அந்த ஊரில் பெண்கள் அப்படின்னு ஒரு போஸ்டர் எழுதி வச்சா கூட போதும், அதை உடனே தூக்கிட்டு போயிடுவார். குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயசு வித்தியாசமே பார்க்காம அக்கு யாதவால் அந்த ஊர் பெண்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவங்ககிட்ட இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, இவரை எதிர்த்து ஒரு ஆள் அந்த ஊரில் வராங்க. யாருன்னா உஷா நாராயணன் அப்படின்ற ஒரு பெண் தான். இந்த உஷா நாராயணனோட பூர்வீகமும் இதே கிராமம்தான். அவங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல நல்ல போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்காங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் லீவில் தன்னோட சொந்த ஊருக்கு ஊரை சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியவே தெரியாது. ஒரு நாள் என்ன ஆகுது, ஊரில் ஒரு நபரால் ஒரு பெரிய பிரச்சனையை கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பரவுது. யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் அக்கு யாதவ் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறதே உஷா நாராயணுக்கு தெரியுது. இவ்வளோ மோசமாக ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒன் பை ஒன்னாக நிறைய விஷயங்கள் அவங்க கேள்விப்படுறாங்க. இவனால் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா, ஒரே ரவுடிசமாக இருக்கு, இவன் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் கேள்விப்படுறாங்க. இந்த அக்கு யாதவ் கூட இவங்களுக்கு சந்திக்கிற ஒரு தருணமும் கிடைக்குது. அப்போ அக்கு யாதவ் டைரெக்டாக உஷா நாராயணன் கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த ஊரில் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்பட்டு தான் தூக்கிட்டு போயிடுவேன், நீ படித்த பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிட்டு போயிடுறாரு. உஷா நாராயணுக்கும் என்ன பண்ணுறதே தெரில, என்ன இவ்வளோ மோசமாக இருக்கான், நீங்களாம் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முக்கால்வாசி பேர் அவங்க ஃபேமிலி கிட்ட தான் கடன் வாங்கி வச்சுருக்கோம், கடனை திருப்பி கொடுக்க முடியல, அதே நேரத்தில் அவங்க குடும்பமே பெரிய ரவுடி குடும்பம், நாங்கள் எதிர்த்து பேசினா எங்களை கொலை கூட பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. சரி நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூப்பிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்குற கேஸை யாரும் கண்ணு கூட கிடையாது. உஷா நாராயணையும் உங்கள் டீமையும் துரத்தி விட்டுறாங்க. போலீஸார்கிட்ட கூட இவ்வளோ செல்வாக்கு இருக்க நபரை நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஊரில் ஒரு 3 பெண்கள் மர்மமாக இறந்து போன விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க எப்படி இறந்துருக்காங்கன்னா, ரயில்வே தண்டவாளத்தில் அடிப்பட்டு இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பெண்களை பற்றி விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இந்த 3 பெண்களும் இந்த அக்கு யாதவ் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவங்க. அக்கு யாதவ் இந்த பெண்களை தவறாக பயன்படுத்தும் போது சில பெண்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பெண்களை ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு. அங்கே அடிப்பட்டு இறந்து போன மாதிரி கணக்கும் காமிச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்களும் அந்த கேள்வியே கேட்கல. இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றா திரட்டின உஷா நாராயணன் என்ன பண்ணுறாங்க, இனிமேட்டு நம்ம லோக்கல் போலீஸ்கிட்ட பேச வேண்டாம், நம்ம போலீஸ் அதிகாரிகளில் கொஞ்சம் உயர் அதிகாரிகளை பார்த்து இந்த விஷயத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இதை பற்றி எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மேலதிகாரிகள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அக்கு யாதவை கைது பண்ணுங்க, கைது பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு. இவரையே 2000 கைது பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. என்ன ஆகுது, அக்கு யாதவுக்கு ஒரு தனி தைரியம் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம், நம்மளுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருந்துட்டுருக்காரு. இந்த பிரச்சனை அந்த ஊர் முழுக்க ஒரு போராட்டமாக வெடிக்குது. ஊரில் இருக்க ஒருத்தர் இவரை பற்றி தனித்தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200க்கு மேலே போயிட்டுருக்கு. இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசுகிற அளவுக்கு அக்கு யாதவுக்கு ஒரு த்ரெட்டிங்கே உருவாகுது. என்ன சாதாரண கேஸ் ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, சரி நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், வேற ஒரு கோர்ட்டில் ஜாமீன் அப்ளை பண்ணி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு.
இவருக்காகவே ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அந்த கேஸ்க்காக இவர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது, அந்த ஊரில் இருக்க நிறைய பெண்கள் அங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதில் ஆண்களே கிடையாது. இந்த பெண்களோட போராட்டத்தை போலீஸார் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக அந்த இடத்துல ஒரு கலவரமே உண்டாகுது. கலவரத்தோட உச்சகட்டம் என்னன்னா, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அக்குயாதவை அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்க. தாக்குதலில் நிறைய பெண்கள் கையில் ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க போல இருக்கு. 70 முறை அந்த ஆயுதங்களாலேயே அக்குயாதவை தாக்கி அவரோட ஆணுறுப்பையை கட் பண்ணி எடுக்கிறாங்க. போராட்டக்காரங்களாம் துரத்தி அடிச்சிட்ட பிறகு அக்குயாதவை போய் போலீஸார் பார்த்தாங்கன்னா அவர் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு போய் கிடக்கிறாரு. யார் கொலை பண்ணாங்கன்ற லிஸ்டே கிடையாது. ஏன்னா இதை அடிச்சு கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் மேலே இருப்பாங்க. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் போலீஸாரே திகைச்சு போய் நிற்கிறாங்க. பாவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இதுதான் அமைஞ்சிருக்கு. இப்படி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ரேபிஸ்ட் யாருன்னா அக்குயாதவ் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.